Taste the Daily. தற்போது அண்மை செய்தி. 2024-25 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பொறுத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கினார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. 2024-25 ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இன்று 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார்கள் என்றும் அதன் முன்னெடுப்பாக நேற்று 22/7/2024 அன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2023-2024 ஆண்டுகளுக்கான பொருளாதார ஆய்வு அறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் 6.5 முதல் 7% வரை நிலையான விலை விகிதப்படி, அதாவது பொருளாதார வளர்ச்சி விகிதம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது என்றும் இது சென்ற ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8.2% விட குறைவாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். பொருளாதார ஆய்வு அறிக்கையின்படி வேலைவாய்ப்பை உருவாக்குதல், திறன் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்தல், வேளாண்மை துறையை மேம்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு மூலம் தொய்வடைந்துள்ள தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துதல் போன்றவருக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில அம்சங்கள் இருப்பதாகவும், குறிப்பாக விவசாயத்துறை மேம்பாட்டுக்கு பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு உற்பத்தி திறனை பெருக்கும் ஆய்வுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கவும், இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றில் சுயசார்பு நிலையை எட்டுதல், காய்கறி உற்பத்தியை நகர்ப்புற பகுதிக்கு அருகாமையில் பயிரிடுவதை ஊக்குவித்தல், விவசாய உற்பத்திக்கு குழுக்களை ஊக்குவித்தல் என்று ஒரு சில அம்சங்கள் மட்டுமே உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் விவசாயிகள் இன்று உற்பத்தி செய்த பொருளை சந்தைப்படுத்துவதில் பெரும் சிரமத்தை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர் என்றும், இதற்கு அரசு கொள்முதல் உள்ளிட்ட சந்தை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல், அதே போன்று குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்தல் போன்றவற்றை பெருமளவில் ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தற்போதைய அறிவிப்புகள் மூலம் விவசாயிகள் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குதல் மற்றும் அவர்கள் தொழில் துறையில் தேவைப்படும் வேலைவாய்ப்புகளுக்கு தயார்படுத்தல் போன்றவற்றில் ஒரு சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்றும், உதாரணமாக பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் முதலில் வேலைவாய்ப்பை பெற்றவர்களுக்கு ஓராண்டு ஊக்கத்தொகையும், அந்த வேலைவாய்ப்பு வழங்கும் தொழில் முனைவோருக்கு ஊக்கத்தொகையும் வழங்குவது சிறு குறு தொழில்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தவிர திறன் மேம்பாட்டிற்கான முயற்சிகள், சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதில் சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் கள அளவில் இந்த உதவிகளை பெறுவதில் பல சிரமங்கள் இருப்பது, எனவே திறன் பயிற்சி வழங்குவதிலும் சிறு குறு தொழிலுடைய கடன் வழங்குவதிலும் உள்ள செயல்முறை ரீதியிலான பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை காண வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய கருத்து என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதியினுடைய பெரும் பகுதி தற்போது ஆட்சியில் அரசின் கூட்டணிகள் கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆட்சி செய்யும் பீகார், ஆந்திர போன்ற மாநிலங்களுக்கு தொழில் வைப்பதை, குறிப்பாக சாலை கட்டமைப்பு மேம்பாடு, புது விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், புதிய மின் திட்டங்கள், ஆந்திர பிரதேசத்துக்கு புதிய தலைநகருக்கான திட்டம், நீர் ஆதார திட்டங்கள் என பல திட்டங்களுக்கு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் சலுகைகள் வழங்கி இருப்பது மத்திய அரசினுடைய பாரபட்சமான நிலையை காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கோதாவரி காவிரி இணைப்பு போன்ற திட்டங்கள் தமிழகத்தினால் முன்மொழிந்த போதிலும் மத்திய அரசு இதனை கண்டுகொள்ளாமல் விட்டது தமிழக விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அதே போல மத்திய அரசு அறிவித்த ஓசூர் கோயம்புத்தூர் பாதுகாப்பு தளவாடங்கள் தொழில் வழி திட்டமும் அறிவிப்பு செய்ததோடு கிடப்பில் போட்டுள்ளதை ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்ட விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல நடந்தாய் வாழி காவிரி திட்டம், காவிரி தூய்மைப்படுத்தும் திட்டம் பற்றி
ஜனாதிபதியினுடைய அறிவிப்பில் அறிவித்ததோடு இந்த திட்டத்திற்கான தேவையான நிதியினை ஒதுக்காமல் தமிழகத்திற்கு மத்திய அரசு பாரபட்சம் காட்டியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வெள்ள தடுப்பு பணிகளுக்கும் பீகார், அசாம், இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கு பெரும் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற திட்டங்களுக்கு எதுவும் தமிழகத்திற்கு அறிவிக்கப்படாதது ஒரு பெருத்த ஏமாற்றம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எப்போதுமே செயல்படுத்துகிற ஊரக வளர்ச்சி திட்டங்கள், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்கள் போன்றவை அறிவிக்கப்பட்டுள்ளன. பல அறிவிப்புகள் வரி சீர்திருத்தம் போன்றவை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் செயல்படுத்தி எந்த அளவிற்கு வரி விதிப்பு முறைகள் எளிமைப்படுத்தப்படும் என்பதையும், அதனால் வரி செலுத்துவோருடைய சிரமங்கள் குறைகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த தருணத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை கொண்டு வந்த பின்பும் தொழில் முனைவோர் பல்வேறு நடைமுறை சிரமங்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். வரி விதிப்பை பொறுத்தவரை சுங்க வரி விதிப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்றும், இதனால் உள்நாட்டு உற்பத்தி திறனும் போட்டியிடும் திறனும் அதிகரிக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், எனினும் நேரடி வரி விதிப்பில் புதிய வரி விதிப்பை முறையை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஆண்டுக்கு ரூபாய் 17,500 சேமிக்கக்கூடிய அளவில் வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது இன்றைய சூழ்நிலையில் போதுமானதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதனால் வரி விதிப்பில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருந்த பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு பெருத்த ஏமாற்றமாகவே இருக்கும் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தவிர பங்கு சந்தையில் வரி விதிப்பு முறைகள் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. பொதுவாக கார்ப்பரேட்டுகள் அதிக லாபம் ஈட்டுகின்றனர் என்று பொருளாதார ஆய்வு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தும் அந்த அதிக லாபத்தை வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் அவர்கள் இதுவரை பயன்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளதை அது ஊக்குவிப்பதற்கான எந்த அறிவிப்பும் இந்த அறிக்கையில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே தனியார் துறை மூலம் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குவது என்பது எந்த அளவு சாத்தியம் என்று தெரியவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய அவர், மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அளித்த பல வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த வரவு செலவு அறிக்கையில் முதியோர்களுக்கான எந்த சலுகைகளும் அறிவிக்கப்படவில்லை என்றும், முதியோர்களுக்கு கொரோனா காலத்திற்கு முன்பு நடைமுறையில் இருந்த சலுகைகளையாவது திரும்ப அளித்திருக்கலாம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே இந்த வரவு செலவு அறிக்கை வட மாநிலங்களையும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி ஆளும் மாநிலங்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதை தவிர ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டின் பொருளாதார வளர்ச்சி சமநிலையோடு ஊக்குவிக்கக்கூடிய அறிக்கையாக இது இல்லை என்றும், குறிப்பாக தமிழகத்திற்கு எந்தவிதமான திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்பது தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியையே காட்டுகிறது என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு வாக்களித்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார் என்றும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையும் பெற்றுத்தராதது பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்றும், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் 2019 முதல் 2024 ஆண்டு வரை தமிழகத்தின் நன்மைக்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருந்தது போல அமைதியாக காலம் தள்ளுவார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மத்திய நிதிநிலை அறிக்கையினுடைய தமிழகத்திற்கு எந்த விதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அறிவித்திருப்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். இரண்டாயிரத்தி 2024-2025 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார்.
2024-2025 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார்.